Hi friends, welcome back to our channel Safa Creations. நம்மளோட ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணி 4th இயரை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை 500க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸை ட்ரைன் பண்ணியிருக்கோம். அதில் பல பேர் சக்ஸஸ்ஃபுல்லான உமன் என்டர்பிரினராக ஆகியிருக்காங்க. அப்படிங்கிறதுல எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. எல்லாமே நம்ம ஃபாலோவர்ஸ் ஆனவங்களோட சப்போர்ட்னால மட்டும்தான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல். இனி வந்து நம்ம நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக இந்த பேட்ச்சில் நம்ம ஒரு சில விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். டூரேஷன், ஃபீஸ், சிலபஸ் எல்லாத்துலேயுமே நிறைய விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அடிஷனல் போனஸ் விஷயங்களும் உங்களுக்காக ஆட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதோட நியூ பேட்ச்க்கான அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். March 17th புது பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. முதல்ல ஜாயின் பண்ணுற 3 ஸ்டூடெண்ட்ஸுக்கு 10% ஆஃபரும் கொடுக்க போகிறோம். ஸோ ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி உடனே உங்களோட சீட்ஸை வந்து புக் பண்ணிக்கோங்க. கிளாஸ் அப்டேட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு ரேண்டமாக ஒரு சில கொஷின்ஸ் வந்து என்கொயரி பண்ணுற சமயத்தில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்கெல்லாமே நான் முதல்ல ஆன்சர் பண்ணிடுறேன். அதில் காமனாக வந்து கொஸ்டின் ரீசெண்ட் டைம்லன்னு பார்த்தீங்கன்னா நிறையா மிஷின்ஸ் வந்து ஆரி ஒர்க் போடுறதுக்காக மிஷின்ஸ் நிறைய வந்துடுச்சு. இப்போ ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டா அது யூஸ் ஆகுமா, இல்லை மிஷின்ஸ் வந்தனால இது வந்து டவுன் ஆகிடுமா ஹேண்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களுக்கே அது மாதிரி தோணலைன்னா கூட எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் இப்படி சொல்கிறாங்க, அது நீ கற்றுக்கிட்டேன்னா வேஸ்ட்டுன்னு சொல்லி பயமுறுத்துறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக எந்த மிஷின் வந்தாலும் ஆரி ஒர்க் டவுன் ஆகாது. இது வந்து இன்றைக்கி நேற்று வந்த ஒர்க் கிடையாது. முகல் எம்பரர் காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் இருக்குது. அப்படின்னாலே உங்களுக்கு அதுக்கான க்ரேஸ் எப்படி இருந்திருக்கு, எவ்வளோ வருஷமாக்கான ஒரு ஃபேன் பேஸ் இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். மிஷினில் நீங்கள் ஹேண்ட் ஒர்க்கில் பண்ணுற எல்லா டிசைன்ஸும் பண்ண முடியாது. சில ஸ்டிச்சஸ் பீட்ஸில் பண்ணலாமே தவிர நீங்கள் ஹேண்ட்ஸில் பண்ணுற இன்ட்ரிகேட்டான ஒர்க்ஸும், இப்போது நீங்கள் சில இடத்துல எம்போஸ்டாக காட்டணுன்னா ஃப்ரெஞ்ச் நாட் போடுவீங்க, சில இடத்துல லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுப்பீங்க, சீக்வன்ஸோட ஃப்ரெஞ்ச் நாட் சேர்த்து போடுவீங்க. ஸோ இன்ட்ரிகேட்டாக நிறைய ஒர்க் நம்ம ஹேண்டில் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதெல்லாமே மிஷினில் கண்டிப்பாக பண்ண முடியாது. ஒரு சில ஸ்டிச்சஸ் மட்டும்தான் பண்ண முடியும். ஒன்று மிஷினுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ஹை லெவல், ரொம்பவே ஜாஸ்தி. அது மட்டும் இல்லை, அதில் சாஃப்ட்வேரில் என்னென்ன டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும்தான் போட முடியும். எக்ஸ்ட்ராவாக எதுவுமே போட முடியாது. ஹேண்ட் ஒர்க்கில் ஒரு கஸ்டமர் வராங்க, புதுசாக ஒரு டிசைன் கேட்குறாங்க. இப்போ 2 டிசைனை மிக்ஸ் பண்ணி ஒரு டிசைன் கேட்குறாங்கனாலும் நீங்கள் பண்ண முடியும். இல்லை புதுசாக அவங்க திங்கிங்கில் இருக்கிற ஒரு டிசைனை உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நீங்கள் அதை போட முடியும். ஆனால் மிஷின் எம்ப்ராய்டரியில் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஒரு புது டிசைன் அதில் கொடுத்துருக்க டிசைனை தவிர புதுசாக ஒன்று போடணும் அப்படின்னாலும் நீங்கள் அதுக்காக ஒரு சாஃப்ட்வேர் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். இதுக்கான ப்ரைஸ், சாஃப்ட்வேருக்கான ப்ரைஸ்லாம் வந்து ரொம்ப ஹை. இது வந்து ட்ரெண்டுங்கிறது நாளுக்கு நாள் நமக்கு வந்து மாறிட்டே இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சாஃப்ட்வேர் வாங்கிட்டேலாம் இருக்க முடியாது. அதனால் என்ன தான் மிஷின் ஒர்க் வந்தாலும் ஹேண்ட் ஒர்க்குக்கு எப்போவுமே க்ரேஸ் இருக்கும். எவ்வளோ பொட்டிக்ஸ் இருக்குது, எவ்வளோ டிசைனர்ஸ் இருக்காங்க, நீங்கள் இன்ஸ்டாகிராம், யூடியூப்லலாம் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ எல்லாருமே இந்த ஒர்க்னால தான் க்ரோத் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து டவுன் ஆகிடும் அப்படிங்கிற பயமே கண்டிப்பாக வேணாம். ரெண்டாவது கொஷின் வந்து ஆன்லைனில் வந்து புரியுமா, இப்போ நாங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இது வந்து ரெஹ்னா அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் கேரளாவிலேருந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி தான் வந்து கேமரா செட் பண்ணியிருப்பாங்க. அவங்க கையும் அவங்க போடுற டிசைனும் கவர் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. சத்தில் உட்காந்து தான் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த அளவுக்கு கிளியராக இதுதான் வந்து நான் பார்க்கக்கூடிய வியூ கிளாஸில். ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு அவங்க ஒர்க் பண்ணுறது தெரியும். ஸோ இவ்வளோ க்ளீனாக இருக்கும்போது அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க, நீடில் சரியாக பிடிக்கிறாங்களா, ஸ்டிச்சஸ் தப்பாகுதா, எல்லாமே எனக்கு தெரியும். நம்மளோட கிளாஸோட ஸ்பெஷலே வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லி அண்ட் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் அப்படிங்கிறது தான். ஸோ பிகினராக இருக்கும்போது செப்ரேட்டாக ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக இந்த மாதிரி நாங்கள் ஜூம் பண்ணி பார்ப்போம். ஸோ அவங்க மிஸ்டேக் பண்ணால் அவங்க கேட்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. அவங்க மிஸ்டேக் பண்ணும்போது நாங்கள் கவனித்தோன்னா உடனே அவங்கள கூப்பிட்டு அதை எப்படி சரி பண்ணுங்கிறதையும் கிளியர் பண்ணிடுவோம். இன்னொன்று, குரூப்பாக நம்ம வந்து மொத்தமாக கிளாஸ் சொல்ல மாட்டோம். இப்போ ஒருத்தர் மட்டும் ஸ்லோவாக இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன ஸ்டிச் போயிட்டுருக்காங்களோ அவங்களுக்கு தனியாக தான் சொல்லிக் கொடுப்போம். ஸோ அவங்க வந்து குரூப்பாக போகிறப்போ நிறைய பேருக்கு ப்ரெஷர் இருக்கும் மைண்டில். ஸோ மற்றவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதும், இப்போ நம்மளால் ஸ்லோவாக இருக்கும், நமக்கு அடுத்தது போக முடியலேன்னு ரொம்ப அது வந்து மைண்டில் ப்ரெஷர் கொடுக்கும். ஸோ அதனால தான் வந்து ஸ்லோவாக இருக்கவங்கள ஸோ அவங்களோட போக்கிலே அவங்க ஸ்பீட் லெவலுக்கு ஏற்ற மாதிரி தான் சொல்லிக் கொடுக்கும். கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண உடனே பிஸ்னஸ் நாங்கள் தொடங்கிடலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. தாராளமாக. ஆனால் நீங்கள் வந்து இந்த ஒர்க்கை கற்றுக்கிட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுல ஃபுல் இன்ட்ரெஸ்ட்லேயும் ஃபோக்கஸோடையும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட்லேயும் இருக்கணும். நீங்கள் கிளாஸை வந்து ரெகுலராக அட்டென்ட் பண்ணுறீங்க, நாங்கள் கொடுக்குற ஒர்க் எல்லாமே நீட்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுலேயே உங்களுக்கு கம்ப்ளீட் நாலேஜ் கிடச்சிரும். கிளாஸ் முடிக்கும் போதே உங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய கான்ஃபிடென்ட் வந்து இருக்கும். இல்லை ஸ்டிச்சஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் எப்படி அதுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணணும், எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும், இன்ஸ்டாகிராம், யூடியூப் மாதிரி சோஷியல் மீடியாவில் நீங்கள் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும், கஸ்டமரை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ கிராண்ட் டிசைன் சிம்பிளாக கேட்குறாங்க, கம்மி பட்ஜெட்டில் கேட்குறாங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி பண்ணலாம்,
கம்மி பட்ஜெட்க்கு என்ன மாதிரி டிசைன்ஸ் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணலாம், ஹை பட்ஜெட்னால் நீங்கள் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணலாம். இப்படின்னு நிறைய பிஸ்னஸ் சம்மந்தமாக நிறைய விஷயங்களும் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் கிளாஸ் முடிக்கும் போதே உங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஃபுல் கான்ஃபிடென்ஸ் வந்து கிடச்சிருக்கும். ஒரு ட்ரைனிங் பீரியட்காக வேணால் ஒரு 2 months தேவைப்படலாம். ஒரு 4-5 ப்ளவுஸ் ஒர்க் பண்ணால் தானே உங்களுக்கு ஸ்பீட், க்ரியேட்டிவிட்டி இதெல்லாம் வரும். ஸோ அதுக்காக ஒரு 2 months நீங்கள் ப்ராக்டிஸ்க்காக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக ஆர்டர்ஸ் எடுத்து போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். கிளாஸ் அப்டேட்ஸ் பார்த்துடலாம். கிளாஸில் அப்டேட்ஸ் வந்துட்டு முன்னாடி நாங்கள் ஒரு 60-70 ஸ்டிச்சு தான் வந்து சொல்லி கொடுத்துட்ருந்தோம். இப்போ வந்து கிட்டத்தட்ட 100 பக்கம் ஸ்டிச்சஸ் வந்து நாங்கள் கவர் பண்ண போகிறோம். இதில் வந்து ஜர்தோசியில் நிறையா ஸ்டிச்சு புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். நெட் ஃபேப்ரிக் எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் கட் ஒர்க்கில், பேட்ச் ஒர்க்லலாம் ஒரு சில புது விஷயங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு கம்ப்ளீட் சிலபஸுமே என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி என்கொயரி பண்ணுங்கள். நான் வந்து சிலபஸோட லிஸ்ட்டே வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து 2 months கோர்ஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆப்வியஸ்லி ஸ்டிச்சஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அந்த 2 monthsக்குள்ளே எல்லா ஸ்டிச்சஸும் கவர் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால 3 monthsஆக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இனி வர கோர்ஸ் எல்லாமே 3 months தான் இருக்கும். அடுத்தது டைமிங் காலையில் 11லேருந்து 12 வரைக்கும் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஆனால் வந்து எக்ஸாக்டாக 12ன்னு சொல்ல முடியாது. சம்டைம் யாருக்காவது டவுட் இருக்குது, கிளியர் பண்ணிகிட்ருக்கோம். இல்லை கொஞ்சம் வந்து கஷ்டமான கிளாஸ் வந்து அன்றைக்கி டாபிக் கவர் பண்ணுறோம் அப்படிங்கும்போது, இல்லை யாராவது டவுட் கேட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக 12 ஆனதும் நாங்கள் கிளாஸை வந்து பிரேக் பண்ணிவிட்டு கிளம்ப மாட்டோம். கண்டிப்பாக அந்த டாப்பிக்கை முடிக்கிற வரைக்கும் கிளாஸில் இருப்போம். இல்லை டவுட் கேட்டிங்கன்னா அதை கிளியர் பண்ணுற வரைக்கும் கிளாஸில் இருப்போம். சம்டைம்ஸ் 12:30 வரைக்கும் கூட ஆகலாம். ஸோ அதனால் டைமிங் 11 to 12:30 அப்படின்னு நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. போனஸ் கிளாஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? போனஸ் கிளாஸ் என்னது அப்படின்னா, இது வரைக்கும் ஆரி ஒர்க் மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தோம். இந்த தடவை நிறைய பேர் ப்ரூச் ஒர்க் ஷாப் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த தடவை ப்ரூச் கிளாஸையுமே இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆரி ஒர்க்கும் நீங்கள் இதில் கற்றுக்கலாம். ஃப்ரீயாக வந்து ப்ரூச் ஒர்க் பேசிக் கிளாஸுமே கற்றுக்கலாம். ஸோ நிறைய ப்ரூச் டிசைன்ஸ், ஸ்டாக்கிங் வச்சு, நெட்டட் ஃபேப்ரிக் வச்சு, ஆர்கென்ஸா, ஷெல்ஸ்லாம் வச்சு, அது ஒவ்வொரு மெட்டீரியல்லேருந்து ஒவ்வொரு டிசைன்ஸ் வந்து இதில் கவர் பண்ண போகிறோம். ப்ளவுஸ் முடிக்கும் போதுமே ஆரி ஒர்க்குக்கு ஒரு ப்ளவுஸும் ப்ரூச் ஒர்க்குக்கு ஒரு ப்ளவுஸுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. இதில் ஸ்டிச்சஸ் மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ்க்கான நாலேஜுமே உங்களுக்கு வந்து கிடச்சிரும். சர்டிஃபைட் கோர்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நாங்கள் வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான சர்டிஃபிகேட் வந்து கொடுப்போம். ஆனால் கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறமா ஒரு சில அசைன்மெண்ட் ஒர்க் வந்து தருவோம். அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து உங்கள் அட்ரஸ்க்கு போஸ்ட் பண்ணி வச்சுருவோம். ஃபீஸ் மட்டும் பே பண்ணால் போதும். இந்த பேட்ச்லேருந்து சர்டிஃபிகேட்க்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து கிடையாது. ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 10% ஆஃபர் வந்து கொடுத்துட்ருக்கோம். லிமிட்டட் சீட்ஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. நம்ம எப்போவுமே வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லி கிளாஸ் அப்படிங்கும்போது நிறைய குரூப்ஸ் வந்து பெரிய குரூப்பாக நாங்கள் வந்து பண்ணுறதே கிடையாது. சிம்பிளாக கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு மட்டும்தான் நாங்கள் கிளாஸஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால சீக்கிரமே உங்களோட சீட்ஸை வந்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ வீட்டிலேருந்தே ஏதாவது ஒரு ஒர்க்கை கற்றுக்கிட்டு வீட்டிலேருந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஐடியாவில் இருக்கீங்கன்னா இந்த ஆரி ஒர்க் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ தாராளமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி சீட்ஸை வந்து இப்போவே புக் பண்ணிக்கோங்க. லிமிட்டட் சீட்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. அது 3 மாதத்துக்கான ஃபீஸ் வந்து 5,999. இது நீங்கள் டோட்டலாகவும் பே பண்ணலாம். மந்த்லி 2,000 அந்த மாதிரியும் நீங்கள் பே பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் கால் பண்ணியோ உங்களோட சீட்ஸை வந்து புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.